வணக்கத்துக்குரிய மத குருமார்களே, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதேயர் அவர்களே, ஹரிணி அமரசூரிய அவர்களே மற்றும் சகோதரர் டில்வின் சில்வா மற்றும் டாக்டர் நிஹால் அபேசிங்க, இங்கே வருகை தந்திருக்கின்ற அறிவார்ந்த சமூகத்தினரே, தோழர்களே, புலமை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்பவான். எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் அல்லது பிரஜைகளுக்கும் அரசுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் என்பது குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த பிரகடனத்திலே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கீழ்வரும் அம்சங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, சமத்துவம், ஈக்குவலிட்டி. இரண்டாவது, ஒப்புரவு, ஈக்விட்டி. மூன்றாவதாக, சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லோ. நான்காவதாக, அனைவரையும் ஒருங்கிணைத்தல், இன்க்ளூஷன். ஐந்தாவதாக, ஜனநாயக பண்புகள், டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஆறாவதாக, பொருளாதார ஜனநாயகம், எக்கனாமிக் டெமோக்ரசி. ஏழாவதாக, மக்கள் சார்ந்த அல்லது பிரஜைகள் சார்ந்த ஒரு ஆட்சி முறை, சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி கவர்னன்ஸ். அடுத்ததாக, அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்து, இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதேபோல் இந்த நாட்டிற்கு எதிர்காலம் ஒன்று தேவையாக இருக்கின்றது, அதற்கான ஆய்வும் அபிவிருத்தியும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த மாதிரியான உள்ளடக்கங்களை கொண்டுதான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்படுகின்றது. இந்த கொள்கை பிரகடனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மேற்குறிப்பிட்ட அம்சங்கள் அதிலே உள்ளே கலந்து இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, மனிதநேய அல்லது மக்கள் நட்பண்பான அரசு நிர்வாகம். இதிலே மிக முக்கியமாக சில விடயங்களை நான் மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முதலாவதாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி முறைமைக்கு மாற்று ஒன்றை செய்வதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை வைத்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி முறை ஒழிப்பு சம்பந்தமாக இந்த கொள்கை திட்டத்திலே நாங்கள் பேசுகின்றோம். இரண்டாவதாக, இந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான ஒரு அரசியல் யாப்பொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு, புதிய அரசியல் யாப்பொன்றை அறிமுகப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது. அடுத்து, முக்கியமாக பாகுபாட்டிற்கு உள்ளான மக்களுக்கான ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்கின்றது, கமிஷன் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அதேபோல் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலே 25 அமைச்சர்களை கொண்டிருப்பதாக இந்த கொள்கை திட்டம் குறிப்பிடுகின்றது, 25 கேபினட் மினிஸ்ட்ரிஸ். அதேபோல் எம்பிக்களின் பென்ஷன் மற்றும் வாகன பெர்மிட் போன்றவை நிறுத்தப்படும். மொழி உரிமை மேலும் விருத்தி செய்யப்படும். அதாவது தமிழ் சிங்கள மொழிகளுக்கான உரிமை சமத்துவமாக பேணப்படும். இந்த விடயங்கள் இதிலே குறிப்பிடப்படுகின்றன. அதேபோல் நம்முடைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இந்த நாட்டிலே இதுவரையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நீதி, நியாயம் என்பவை குறித்து பேசப்படுகின்றது. இந்த மக்களுக்கும் அல்லது பிரஜைகளுக்கும் அரசுக்கு இடையிலான இந்த ஏற்கனவே சொன்னது போல் சோஷியல் கான்ட்ராக்ட், அதாவது ஒரு சமூக ஒப்பந்தமானது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட, அதாவது குறிப்பாக அரசியல்வாதிகள் அல்லது அவர்களோடு தொடர்புடைய களவு செய்தவர்கள், நாட்டினுடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள் சம்பந்தமாக சட்டத்தின் முன் நிறுத்துதல்.
அதேபோல் நிதி மோசடி போன்ற விடயங்களை கொண்டிருக்கின்றவர்களுக்கான ஒரு விசேடமாக மேல் நீதிமன்றம் ஒன்றை ஸ்தாபித்து அவர்களுக்கான சட்டத்தின் முன் நிறுத்துதல். அதேபோல் நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிக குறுங்காலத்திலே நியாயத்தை பெற்றுக்கொள்வது அல்லது சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கான விசேட ஏற்பாடுகளை செய்வது. குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக காய்த்து வருகின்ற பெரிய வெள்ளி தாக்குதல், இதில் இந்த மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு சட்டத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்துவதற்கான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு பக்கமாக பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார ஜனநாயகம் பற்றி இந்த கொள்கை திட்டம் பேசுகின்றது. மறுபக்கமாக இதில் விசேடமாக உணவு பாதுகாப்பு, கல்வி, பொருளாதாரம், இந்த 3 பிரதான துறை இலங்கையினுடைய இந்த துறையிலே வட்டி வீதத்தை, அதாவது அதற்கான வரியை குறைத்து சாதாரண மக்கள், அனைத்து மக்களும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது, அதாவது சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவது. அதே போல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மற்றும் விசேடமாக இளைஞர்களுக்கான புதிய நவீன தொழில்நுட்பம், டிஜிட்டல் முறைக்கு கொண்டு செல்வது மற்றும் குறிப்பாக சமூக பாதுகாப்பு. இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், அதே போல் சமூகத்திலே மிக குறைந்த மட்டத்திலே இருக்கின்றவர்களுக்கான சமூக பாதுகாப்பு. இதே போல் இந்த இன்க்ளூஷன் என்பதிலே வலது குறைந்தோர், மலையக மக்கள், யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் போன்றவர்களுக்கான சமத்துவம் மற்றும் இன்க்ளூஷன், அவர்களை உள்ளீர்த்தல் போன்ற விடயங்களை கவனத்தில் கொள்ளுவது. அதே போல் சமத்துவம் என்ற அடிப்படையிலே பெண்களுக்கான உரிமை, சிறுவர் உரிமை, அதே போல் இந்த 3ஆம் பாலினத்தவர்களுடைய உரிமைகள் குறித்து இந்த கொள்கை திட்டத்திலே பேசப்படுகின்றது. அதே போல் எங்களுடைய வெளிநாட்டு உபாய திட்டங்கள் இந்த நாட்டிற்கேற்ற பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்தை செய்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த கொள்கை திட்டமானது இந்த நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கும் உத்வேகத்துக்கும் வழிவகுக்கின்றது என்று குறிப்பிடலாம். So I would like to say a few words in English that I was discussing here about the NPP's policy paper. So the social contract is it is a kind of a document which talks about equality, equity, rule of law, democratic values, economic democracy, citizen-friendly governance, social justice, science and technology, research and development. So these are the important areas. For example, equality between different genders. Inclusion, for example, including those who are very marginalized, like the Malayaga plantation people, or third gender, or the people who affected by the civil conflict or wars. Then the rule of law, you know that is the major issue we are speaking here. Like that, research and development, that is a very important. I see there is no any other manifestos they discuss about the research and development. This is a very important area we are covering. So almost our NPPs, this policy paper is a future document for our all generation. Thank you very much. Nandri.